Good morning, students. Welcome to Chemistry Simplified Tamil. இன்னைக்கு கிறிஸ்மஸ். ஆல் ஆஃப் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ். நியூ இயர் வந்து அடுத்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால இந்த ரிப்பீட்டர்ஸ் எல்லாமே பி அவர் ஆஃப் இட். ஸோ நமக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதம் இருக்கு. ஒரு 3.5 மாதம் 100 டேஸ்ன்னு வச்சுக்கலாம். 100 டேஸில் நல்லா ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் 100 டேஸ்க்கு டெய்லி ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கேன். ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இது வந்து எய்ம்ஸ் கொஸ்டின். இப்போ இது ப்ரீவியஸ் இயர் எய்ம்ஸ் கொஸ்டின். நம்ம லெட்டஸ் இது ஜிஓசியில் பார்க்க போகிறோம். கொஸ்டினை நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் bromides. கன்சிடர் த ஃபாலோயிங் bromide of the correct order of the SN1 reactivities. 2016 இது எய்ம்ஸ் எட கொஸ்டின். இங்க பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் bromides கொடுத்த SN1. இப்போ இந்த கொஸ்டினை இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். எஸ், now what is it is I am talking here the question number 42. கரெக்ட் ஆர்டர் ஆஃப் SN1 சொல்றாங்க. SN1ல இன்டர்மீடியட் என்னன்னா கார்போகேட்டையன். ஸோ இப்போ நம்ம ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையன் தான் பார்க்கணும். ஏ எடுத்துக்கிறோம். ஏல வந்து உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நவ் திஸ் ஒன் ஓகேவா, பிஆர். ஓகே, நான் இதுலயே கொடுத்துட்றேன், எதுக்கு தனியா போட்டுட்டு இருப்பேன்னு. ஏன்னா நம்ம வந்து ஐ வாண்ட் டு டூ வித் எ ஃபாஸ்ட், இந்த ரிப்பீட்டர்ஸ்க்காக செஞ்சுட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் வேகமாக செய்கிறேன். அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, நவ் we can see this is எஸ்மா, இது ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆகுறப்ப இது வந்து கார்போகேட்டையான் உருவாகும் பிரைமரி. இது ரிமூவ் ஆகுதுன்னா இந்த இடத்துல கார்போகேட்டையான் உருவாகும். வாட் இஸ் ஸ்பெஷல் இஸ் திஸ் இஸ் அல்லிலிக் கார்போகேட்டையான். அப்ப இதுதான் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப எது பி அதிகமோ அதுதான். அப்ப இது பி அதிகம், இது பி அதிகம். அடுத்தது கோ டு த சி. சில இது அடுத்து எடுத்துட்டோம்னா இது வந்து 2 டிகிரி. 1 டிகிரியா 2 டிகிரி, 2 டிகிரி தான் கிரேட்டர். ஸோ திஸ் இஸ் செகண்ட் ரேங்கிங். ஸோ பி ரேங்க் நம்பர் 1, ரேங்க் நம்பர் 2 வந்து சி. அப்ப திஸ் இஸ் யுவர் ஆன்சர். புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போடணும். இப்போ நான் வந்து ரிப்பீட்டர்ஸ் நடத்திட்டு இருக்கேன், அதனால இந்த அளவு கொடுத்தா போதும். அதுக்கடுத்து டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்த்தோ பேரா அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டா டைரக்டிங் குரூப் ரெஸ்பெக்டிவ்லி ஆர் 2017 எய்ம்ஸ் கொஸ்டின். ஆர்த்தோ அண்ட் பேரா மெட்டா. இப்போ நம்ம வேகமா போய் பார்க்குறோம். இங்க பாருங்க, இது மெட்டா எல்லாம். இது வந்து ரெண்டு பேருமே யார் அப்படின்னா அமீன் குரூப். இதுல வந்து லோன் பேர் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆர்த்தோ பேரான்னு தெரியுது. அதனால இப்போ இது வந்து என்ன ஆகும்னா, இது வந்து சம்திங் டிஃப்ரெண்டா வந்து அது இதுல ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆயிடும். அதுவும் நாட் ஏ விட்ராயிங் குரூப். பெஸ்ட் விட்ராயிங் குரூப் யாருன்னா N0 தான். ஸோ தட் இஸ் த மெட்டா டைரக்டிங். ஸோ அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து டி ஆக முடிக்கிறேன். புரியுதுங்களா? என்கெச்சிட்டு ஆர்த்தோ பேரா டைரக்டிங். அதனால இது கிடையாது ரெண்டாவதுல. அடுத்தது இதுல என்ன ஆகணும்னா, இந்த அமைடுல என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, இதுல இருக்கிற இந்த வாட் இஸ் இட் கால்ட் சார், இதுல வந்து மைனஸ் வந்துடும். ஸோ அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி டுவர்ட்ஸ் திஸ், இங்க வந்து இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகும். அப்ப இங்க ரெசனன்ஸ் ஒன்று நடந்துட்டே இருக்கிறதால ரிங்கில் இருக்கிற வாட் இஸ் இட் கால்ட் சார் எலக்ட்ரோஃபைலோட அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க. திஸ் இஸ் வித் த ரிங். ஓகே, பென்சீன் ரிங். ஓகே, இதுல வந்து ரெசனன்ஸ்ல அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க. பிகாஸ் ஹியர் திஸ் இஸ் இன்வால்வ் வித் இது இங்க வருது, இது இந்த சைடு போயிடும். அப்ப இதோடைய வித்ட்ராயிங் எஃபெக்ட் என்னவாகும்னா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். வித்ட்ராயிங் நேச்சர் இஸ் டிக்ரீசஸ். ஸோ திஸ் இஸ் நாட் தட் மச் மெட்டா டைரக்டிங். ஓகேவா? ஸோ அதனால ஐ எம் டேக்கிங் த ஆன்சர் இஸ் 40க்கு என்ன ஆன்சர்? டி இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு த நெக்ஸ்ட். இது எய்ம்ஸ் கொஸ்டின்னா எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கு. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் பார்த்த உடனே அடிச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகிறோம். எஸ், நவ் திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். டாட்டமரிசம் இஸ் வெரி வைட்டல் சாப்டர். அது இல்லாமல் வந்து கொஸ்டின் பேப்பர் வராது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்வலாக பயப்படுவாங்க. ஸோ டாட்டமரிசம் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, now it here is exhibited by whom அப்படின்னு சொல்றாங்க. Now let me find out. இப்போ டாட்டோமெரிசம் இஸ் பாசிட்டிவ் கேட்குறாங்க, அவ்வளோதான். இப்போ இதில் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது, இது எஸ். இங்கே வந்து உனக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது, திஸ் இஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன் எஸ். இந்த இடத்துல பேர பொசிஷன் ஆல்ஃபா இல்லை, ஸோ திஸ் இஸ் நோ. அப்போ இது வந்து கொஞ்சம் யோசிக்கணுமா? அதுக்குள்ளே நேராக போய் 3 ஆன்சர் பண்ணுது, 4 ஆன்சர் பண்ணுது. நான் அதை வந்து பார்க்கவே இல்லை, அதுக்குள்ளே முடிக்கிறேன். ஆல் ஆஃப் திஸ் வர வாய்ப்பு கிடையாது. என்ன இல்லை, நன் ஆஃப் திஸ் விட்டுடுங்க. 3யும் 4ம் இருக்குது, ரெண்டுத்துல இருக்கு. அப்போ வந்து இங்க பாருங்க, 2 வந்து தராதுன்னு முடிவு பண்ணிட்டோம் இல்லைங்களா? 2 இஸ் நாட் கிவிங். அப்ப எதுவுமே கிடையாது. யுவர் ஆன்சர் இஸ் ஏ. திஸ் இஸ் த ஆப்ஷன்.
இப்ப நான் வந்து இந்த ஒண்ணுங்கிறவன் இவன் வந்து ஒர்க் பண்றானா இல்லையா நான் யோசிக்கவே இல்லை. ஸோ இது மாதிரி போனோம்னா வேகமாக நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஸோ அவர் ஆன்சர் இஸ் ஏ இஸ் த ஆன்சர். ஆன்சர் ஏ இஸ் த ஆன்சர். ஏ இஸ் த ஆன்சர். ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதுங்களா? ஸோ எப்படி நம்ம இதை அனாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறதா திரும்ப நான் இன்னொரு வாட்டி இதை ரிப்பீட் பண்றேன். எப்படி அப்ரோச் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினை போய் நேரா பாரு. டாட்டமிலிசம். ஸோ யார் யாரெல்லாம் டாட்டமிலிசம் டக்குன்னு பார்க்குறேன். லைனாக பார்க்கணும்ல, இவங்க ஆல்ஃபா இருக்காங்க, இருக்கும் இவங்க இருக்காங்க, இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல இருக்கிறதால இட் இஸ் நாட். சப்போஸ் உன்னுடைய டூ வந்து இப்படி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் லைக் திஸ் இப்படி கொடுத்து இந்த இடம் ஃப்ரீயா இருந்ததுன்னா இட் வில் பி ஆன்சரிங். பட் இந்த இடத்துல வந்து என்னது அவங்க வந்து sp2 கார்பன் இருக்கு, அதனால திஸ் இஸ் த நாட் ஆன்சரிங். புரியுதா? இங்க ஃப்ரீயா இருந்தது அப்படின்னா இட் இஸ் பேராடாட்டமிசம், பட் இட் இஸ் நாட் ஆன்சரிங். அதனால இது வந்து நாட் ஆன்சரிங் நம்ம முடிவு பண்றோம். எதுக்குன்னா வித்தியாசமா அடுத்த வாட்டி இதே கொஸ்டின் பேப்பர்ல உனக்கு இதை மட்டும் எடுத்து மாத்திட்டு கூட கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ இப்போ வந்து 3, 4 ஆன்சர் பண்றது எங்க இருக்கு அப்படின்னா, நான் ஆல் ஆஃப் திஸ் வேணாம். ஏன்னா வந்து உனக்கு இது இல்லை, பி இல்லை. ஸோ அதனால இது கிடையாது, நன் ஆஃப் திஸ் கிடையாது. 3, 4 இருக்கு ரெண்டுத்துலையும். பட் 2 இஸ் நாட் ஆன்சரிங். மை ஆன்சர் இஸ் ஏ. இப்படி நம்ம முடிவு பண்ணலாம். சரி, ஓகே, இதோட நம்ம இந்த கொஸ்டினை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். பட் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த ஏவுக்கு எப்படி இருக்குது, வாட் இஸ் திஸ் கால், ஒன்று வந்து எப்படி ஐசோமர்ஸை காட்டுறேன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். எஸ், அது வந்து ஏன்னா டீச்சிங் நாலேஜாக நீங்கள் பார்த்துக்கோ. நான் திஸ் இஸ் ரிகார்டிங் நீட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸிமா. என்னுடைய சேனலில் ரொம்ப வீடியோஸ் போட்டிருக்கேன். கெமிஸ்ட்ரி சிம்பிளிஃபைட் தமிழ் அஸ் வெல் அஸ் வெற்றி அண்ட் வெற்றி நீட் கெமிஸ்ட்ரி. அதில் ஒரு 300 வீடியோஸ் இருக்குது. எல்லாம் 2019 போட்ட வீடியோஸ் போய் பாருங்கள். எஃபெக்டிவாக இருக்கும். டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, டிஃப்ரெண்ட் மோடில் படிச்சுட்டே இருங்க. ஒன்று ஒர்க் பண்ணுங்க, அதுக்கடுத்து கான்செப்ட் படிங்க, அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். ஓகே, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரே சாப்டரை படிக்கிறது, ஒரு சாப்டர் படிங்க, அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட் கொஸ்டினை ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணு. அப்போதான் வந்து எல்லா சாப்டரும் உன் மைண்டில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? எஸ், நவ் லெட் அஸ் கமிங் டு திஸ் பாயிண்ட். இது வந்து டாட்டோமெரிசத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னா, டாட்டோமெரிசத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 1, 2, 3. நவ் யூ கேன் டேக் இட் as a 1, 2, 3. அப்ப இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தை இந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ண போறோம். அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. நவ் லைக் திஸ். ஓகேவா? CH. ஓகே, இந்த ஹைட்ரஜன் வெளியே போகுது. அப்ப இந்த பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்ப இந்த பாண்ட் வந்து இதுக்கு மேல போகும், அங்க மைனஸ் வந்துடும். அப்ப அந்த H2 வந்து அங்க வந்து ஜாயின் ஆயிடும். அப்புறம் சிங்கிள் பாண்ட் C double bond OH, and this is called as a keto form. Okay, so this is possible. Try it. 1, 3. So now your answer is, what is it called? Option A, that is called 1, 3, 4 are answering. Okay, well, so I think with that I am completing today's class. Next video la adutha sandhikalam. Don't waste your time. Okay, yes.